பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நம்மளும் நம்ம வாழ்க்கையில் கிறிஸ்துவை விசுவாசித்து அவரோட நெருக்கமாய் வாழும்பொழுது கர்த்தர் நம்மையும் புதிய சிருஷ்டியாய் மாற்றுகிறார். தேவனுடைய மாற்றம் அப்படின்றது நம்ம உள்ளத்திலேருந்து தொடங்குது. ஃபஸ்ட்டு நம்மளோட இருதயத்திலேருந்து தொடங்குது. நம்மளோட பழைய காரியங்கள், நம்மளுடைய கோபம், எரிச்சல், நம்மளுடைய குற்ற உணர்வு, பயம், இது மாதிரியான காரியங்கள் கிறிஸ்து நம் இருதயத்தில் இருக்கும்போது அவை அனைத்துமே ஒழிந்து போய் நமக்கு புதிய சிருஷ்டியாய் நாம் உருவாக்கப்படுறோம். கிறிஸ்து விசுவாசித்து அவரோடு நாம் நெருக்கமாய் வாழும் பொழுது. எனவே கிறிஸ்து இயேசப்பா தான் நம்மளுடைய வாழ்க்கையின் மாற்றம்ன்றது தான் புதிய வாழ்க்கை. எனவே கர்த்தரை நாம் விசுவாசித்து அவர் வசனத்தின்படி, வார்த்தையின்படி அவைகள் அனைத்தையும் நாம் இருதயத்தில் காத்து வாழும்போது நிச்சயம் கர்த்தர் உங்களை புது சிருஷ்டியாய் மாற்றி உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஆமென். விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.